காலையிலே ஒரு முக்கியமான வேலை ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பருத்தி காடு இருக்குது. அது எப்படி போகிறதுன்னு தெரில. அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, செடியெலாம் நல்லா இருக்கா அவங்களாம் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கேன் காலையிலேயே. ஆனால் இருந்தாலும் காலையிலே இவ்வளோ வெயில் அடிக்கக்கூடாது. காலையிலலாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு. பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர்லாம் கிடையாது. நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்போ ரைட் எடுக்கிறேன். கரெக்டாக உங்கள் காட்டோட அந்த வயலோட நான் லொக்கேஷன் காட்டுறேன். ஓகே, அங்கே பாருங்கள் தென்னை மரமாக தெரியுதா? அந்த தென்னை மரத்தோட ஃபஸ்ட்டு தென்னை மரம் ஹைட்டாக இருக்கா, அது லெஃப்ட் சைடு தான் அந்த காடு இருக்குது. இருங்க இன்னும் கிட்டே போயிட்டு சொல்கிறேன், இங்கேருந்து டேரெக்டாக சொல்ல முடியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் எலக்ட்ரிக் போல் இருக்கா, இந்த போல் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் போல் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு போல் செகண்ட் போல் அந்த சைடு அந்த செகண்ட் போலுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா, அந்த காடு தான். இப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போவோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிளகா காடு ஞாபகம் இருக்கா? ஞாபகம்லாம் அந்த வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, போய் பார்த்துருவாங்க. லெஃப்ட் சைடு தான் நம்ம காடு எல்லாமே, ரைட் சைடு இன்னொருத்தவங்களுக்கு. இந்த வரப்புலேயே போவோம். இந்த வரப்பில் போகிறது கொஞ்சம் என்ன பயம்னா, அங்கிட்டு நெல் காடு இருக்குது. ஒரு சில நேரத்தில் வந்து பாம்பு ப்ரோ இங்கிட்ட வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாப்புல. அவர் கொஞ்சம் படுத்திருப்பார் இந்த சைடு வரப்புலாம் ஹாயாக. நம்ம படுத்திருந்தோன்னா அப்படி வளைஞ்சு போ அப்படின்னு கூட சொல்லலாம் சம்டைம்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இந்த காட்டுக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நான் எள்ளு தெளிச்சிருக்கோம். எள்ளு அந்த சைடு பருத்தி, அப்புறம் இங்கே அந்த போஸ்ட்டுக்கிட்ட இருக்க காட்டுக்கிட்ட வந்து அந்த பாவக்காய், பீக்கங்காய் அது மாதிரி வச்சிருந்தோம். நான் லாஸ்ட் டைம் வரப்போ வெள்ளரி செடி ஒன்று ஊனியிருந்தேன். ஒன்றும் இல்லை, 10 ஊனியிருந்தேன். இருக்கான்னு போய் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பீக்கங்காய் பாவக்காய் செடியெலாம் எங்கேன்னு இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பீக்கங்காய் இருக்குது. ஆனால் அது இது பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பச்சைக்காய் சாப்பிட்ற ஃபீலிங்காக இருக்கும் சமைச்சாலுமே. தேடி பார்ப்போம். பாவக்காய் கொடி இங்கே தான் இருக்குது. அப்பா அந்த சைடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. பாவக்காய் கொடி இங்கே தான் இருக்குது. ஒரு மாதிரி புதராயிடுச்சு இந்த இடமே, கச்சமுச்சான்னு ஆயிடுச்சு. கை வைக்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. வாங்க பாவக்காய் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தாச்சு ஒரு ஆளை. பயபில் பழுத்து கிடக்கான். பழுக்காமல் இன்னொரு காய் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பழுக்கலை. அடுத்து வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இல்லைனாலும் நான் வாவ், அந்த பாவக்காவோட பையன்தான் அது, வேறு யாரும் கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்கிற பார்த்தீங்களா. இங்கே ஒரு பையன் இருக்காப்புல. வேறு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பழம் ஒன்று இருக்குது பாருங்கள், பாவப்பழம். இது விதைக்கு எடுத்து வச்சிட வேண்டியதான்.